சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் 7 வயது சிறுவன் நாதஸ்வரத்திற்கு ஏற்ப தவில் அடித்து அசத்தி வருகிறார். யார் அந்த சிறுவன்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தவில் வித்வான்களின் முக பாவனைகளுக்கே டப் கொடுக்கும் வகையில் தவிலடிக்கும் இந்த சிறுவனின் கியூட் ரியாக்ஷன்களை பக்தர்கள் வியர்ந்து பார்த்து ரசித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் வடக்கு மடவிளாகத்தைச் சேர்ந்தவர் பாலசுந்தரம். இவரது 7 வயது மகன் சாய் வெங்கடேஷ் அங்குள்ள தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 4ஆம் வகுப்புக்கு செல்ல உள்ளார். கீழ்வேளூர் 5 வட்டத்தம்மன் கோவிலில் பாலசுந்தரம் நாதஸ்வர வித்வானாக பணிபுரிந்து வருகிறார். சுப நிகழ்ச்சிகளுக்கும் நாதஸ்வரம் வாசித்து வருகிறார். இசை கச்சேரிகளுக்கு பாலசுந்தரம் செல்லும் போது தன்னுடன் மகனையும் அழைத்துச் செல்வது வழக்கமாக வைத்துள்ளார். அப்போது நாதஸ்வரம் வாசிப்பதையும் தவில் அடிப்பதையும் நுணுக்கமாகவும் ஈடுபாட்டுடனும் கவனித்து வந்த சிறுவன் சாய் வெங்கடேஷ் பெரியவர்கள் வாசிக்கும் நாதஸ்வர இசைக்கு ஏற்றாற்போல் தவில் அடித்து அசத்தி தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியுள்ளார். எங்கள் கோயிலில் அச்சலிங்க சுவாமி திருக்கோயிலில் நிறைய கச்சேரி வச்சுருக்கேன். எங்கள் அச்சலிங்க சுவாமி கோயிலில் எனக்கு ஒரு பெரிய பேராக கிடச்சிருக்கு. எனக்கு தவுளில் தான் ஆசை. நான் மேலும் மேலும் நிறைய தவுள் வச்சு பெரிய அளவாக நிறைய கலைமாமணி அவார்டு வாங்குவேன். சாய் வெங்கடேஷின் தாத்தா கணேசன் பிரபலமான நாதஸ்வர வித்வான் ஆவார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ளார். தன்னைப் போலவே தனது பேரனும் பல விருதுகள் வாங்க வேண்டும் என்று கணேசன் நிகழ்ச்சி விட தெரிவித்துள்ளார். அவனுக்கு இந்த இறைவனால் கொடுக்கப்பட்டது இந்த தவில் வாசிப்பு. பாரம்பரிய நாசுர பாரம்பரியமாக இருந்தாலும் கூட தவில் வாசிக்கிறதுல இப்போ என்ன போல அவன் ஒரு பெரிய ஆளாக வந்துடுவான். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. சிறுவன் சாய் வெங்கடேஷுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சாய் வெங்கடேஷ் தம்பி கோயிலில் வாசிக்கிறாப்புல நான் நிறைய தடவை அந்த வாசிப்பை கேட்டு ரசிச்சிருக்கிறேன். இவ்வளோ சிறு வயசில் இந்த மாதிரியான ஒரு வாசிப்பு திறமை யாருக்கும் இருக்காதுங்கிறது தான் என்னோடய கருத்து. மேலும் இந்த கேடிலப்பெருனோட அருளாலும் அஞ்சோட்டத்தம்மனுடைய அருளாசினாலும் அந்த பையன் மேன்மேலும் வளரணும், கீவளூருக்கு பெருமை சேர்க்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். சின்னஞ்சிறு வயதிலேயே இசை மீது கொண்ட அதீத பற்று காரணமாக தவிலடித்து அசத்தும் இச்சிறுவன் மிகப்பெரிய தவில் வித்வானாக வளர வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாகையில் இருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி.